விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாகாரியம். சத்தமா சொல்ல பாலாம். விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது. ரொம்ப சிம்பிளா சொன்னா, அப்பா நீ ஆபிரகாமாரு, ஈசாக்காரு, யாக்கோபனாரு, ரூத்தாரு, எஸ்தரா இருந்துக்கோ, நீ தெபோரா இருந்துக்கோ, இல்ல மேரியா இருந்துக்கோ, நீ யாரா இருந்துக்கோ, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா அவருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப நான் சொல்ற பிள்ளைகளே, விசுவாசம் மிக மிக அவசியம். அப்ப நான் சொல்கிறேன், உங்களுக்குள் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாச அளவு, ஆண்டவர் எல்லாருக்குள்ள விதையால விசுவாசம் குத்துட்டாரு. அது என்ன பண்ணா, மல்டிப்ளை ஆகணும், அது பெருகணும், பெருகினே போகணும். பெருக 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 என்ன பண்ணா, நீங்க வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும், நினைக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு மேலாக அவர் தர வல்லவராக இருக்கிறார். அப்ப விசுவாசம் மிக மிக அவசியம். அப்ப ஏன் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப விசுவாசம் மிக மிக அவசியம் என்பதை தெளிவாக சொல்லுது.